ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் ஆடி மாதத்தோட முதல் நாள். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வெள்ளை மூட்டைய உங்க வீட்டோட நிலைவாசல கட்டி தொங்க விடுறதால 16 செல்வங்களும் நிரம்பி வழியும். எதிர்பாராத செல்வம் சேரும். குடும்பத்துக்கே சுக்கிர திசை அடிக்கும். அது என்ன மூட்டை, அதை எப்படி தயார் செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடி வெள்ளி முதல் நாள் என்ன மூட்டையை தயார் செய்து எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்களில் ரொம்ப புனிதமான மாதமாக கருதப்படக்கூடியது ஆடி மாதம். இந்த வருஷம் ஆடி மாதம் நமக்கு வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறது கூடுதல் சிறப்பு. ஏன் இந்த மாதம் எவ்வளவு முக்கியம், வெள்ளிக்கிழமை தொடங்குறதால என்ன மாதிரி பலன் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆடி மாதம் அப்படிங்கிறது சூரியன் கடக ராசியில நுழையக்கூடிய நேரம். இந்த மாதம் முழுவதும் அம்பாள் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த மாதம்னு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆடி மாதம் தேடி வரும் அம்மன் அருள் அப்படிங்கிறது தான் பழமொழியே. அந்த அளவுக்கு இதோட மகிமைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதத்துல இயற்கையிலையும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். தென்றல், காற்று, மழை, விவசாய பணிகள் தொடக்கம்னு சொல்லி வாழ்க்கையோட அறிகுறிகளை இந்த ஆடி மாதம் கொடுக்குது. அதனால இதை ஆன்மீக வளர்ச்சிக்கான காலமா கூட நம்ம முன்னோர்கள் கருதியிருக்காங்க. இந்த வருஷம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தொடங்குவது ரொம்பவும் மங்களகரமானது. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி அப்புறம் சக்தி தேவிக்கு உகந்த ஒரு நாள். அதே நாள்ல ஆடி மாதம் தொடங்குறதால வீட்டுல லட்சுமி கடாட்சம், செல்வ வளம், குடும்ப ஒற்றுமை, மன நிம்மதி அதிகரிக்கும். ஆடி மாதத்துல ஒரு ஆடி வெள்ளியும் ரொம்ப விசேஷமானது. அந்த நாள்ல அதிகாலை குளித்து அம்மனுக்கு உங்களால என்ன தீபம் போட முடியுதோ அந்த தீபத்தை போட்டு குங்கும அர்ச்சனை செய்து இனிப்புல ஏதாவது நைவேத்தியங்கள் செய்து படைக்கும் போது சுபிக்ஷம் பெருகும். அதே மாதிரி ஆடி செவ்வாயில முருகப்பெருமானுக்கும் அம்மனுக்கும் சிறப்பு வாய்ந்த பூஜைகள் பண்றது சிறப்பு தான். ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது. ஆடி பூரம் அம்பாளுக்கு வளையாப்பு நிகழ்ச்சி. ஆண்டாள் அவதரிச்ச தினமும் இந்த ஆடி பூரம் தான். இன்னொரு பக்கம் முருகப்பெருமானோட சிறப்புகளை உணர்த்தக்கூடிய ஆடி கிருத்திகை, இது ரொம்ப விசேஷம். இப்படி ஆடி மாதத்துக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆடி மாதத்துல பல கோவில்கள்ல அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல், பால்குடம், தீமிதி, முளைப்பாரி, காப்பு கட்டுதல்னு சொல்லி அந்தந்த ஊர் வழக்கப்படி திருவிழாக்கள் நடத்துவாங்க. இந்த வழிபாடுகள் மூலயமா பக்தர்கள் மன உறுதியையும் இறை நம்பிக்கையையும் அதிகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது ஆடி மாத வழிபாட்டுக்கே இருக்கக்கூடிய தனி சிறப்பு. ஆடி மாதத்துல வீட்டை சுத்தமா வச்சிருக்கிறது, தினமும் விளக்கேத்துறது, பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், பூ இது மாதிரி மங்கள பொருட்களை தானமா கொடுக்கறது, ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்யறது, இது எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தொடங்குவதை சுப விஷயமா தான் நம்ம பார்க்கணும். சொல்ல போனா ஆடி மாதத்துல இந்த வருஷம் நமக்கு 5 வெள்ளிக்கிழமைகள் இருக்கு. ஆடி வெள்ளி 5 வெள்ளி வருது. ஆடி செவ்வாய் 4 இருக்கு. ஜூலை 17ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஆடி மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முடிவடைந்து கிட்டத்தட்ட 32 நாட்கள் இந்த வருஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல ஆடி மாதத்தோட முதல் நாள், ஒரு மாதத்தோட முதல் நாள் ரொம்ப முக்கியம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆங்கில மாதத்தை விட தமிழ் மாதத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி தமிழ் மாதங்கள்லயே ஒரு சில மாதங்கள் விசேஷம். அதுல இந்த ஆடி மாதத்தோட முதல் நாள் நம்ம வழிபாடு செய்யும் போது, பூஜைகள் பண்ணும்போது, அது இந்த ஆடி மாதம் முழுக்க நமக்கு மாற்றங்களை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாதம் சிறப்பான பூஜைகள்லாம் பண்றதுக்கு, இறை வழிபாடு செய்யறதுக்கான அற்புதமான மாதமா மாறிடும். அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம், இத உங்க வீட்டோட பூஜை அறையில உங்க கையால தயார் செய்து இந்த வெள்ளை மூட்டைய உங்க வீட்டோட நிலைவாசல கட்டி தொங்க விடணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள், முதல்ல இந்த பொருட்களை மூட்டையா கட்டுவதற்கு ஒரு வெள்ளை நிற துணி. கட்டக்கூடிய அந்த மூட்டை ரொம்ப பெரிய அளவுல வரணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவுக்கோ இல்ல ஒரு எலுமிச்சை அளவுக்கோ, இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி இந்த அளவு அந்த மூட்டை வந்தா கூட போதும். உங்களோட உள்ளங்கை அளவுக்கு ஒரு வெள்ளை துணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா இதுல சில முக்கியமான பொருட்களை நீங்க சேர்க்க போறீங்க. அதுல முதல் முக்கியமான பொருள் பச்சரிசி. பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரும் மகமாயி மாரியம்மன் இவங்க எல்லாருமே வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். வெள்ளிக்கிழமை, அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண் தெய்வங்களுக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம பச்சரிசியை படைக்கும் போது, அதில் ஏதாவது நைவேத்தியங்கள் செய்யும் போது அதை அவங்க மனசார ஏற்றுப்பாங்க. பச்சரிசியில மகாலட்சுமி கடாட்சம் முழுவதுமா இருக்கு.
அதனால ஒரு ஸ்பூன் பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு அன்னாசி பூ. அன்னாசி பூ வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நறுமணப் பொருள். ஆனா பணவரவை காந்தம் போல தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த அன்னாசி பூவுக்கு இருக்கு. அதனால ஒரே ஒரு அன்னாசி பூ எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு ஏலக்காய். பணவசியம், ஜனவசியம் இந்த இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான தாந்திரிக பொருள் இந்த ஏலக்காய் தான். அடுத்ததா ஒரே ஒரு கிராம்பு. கிராம்பு அப்படிங்கிறது காரிய தடை நீக்கி, அது கூட ஒரு சில்லறை நாணயம். சில்லறை நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது. லட்சுமி குபேரரும் வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். கடைசியா இந்த ஒரு பொருள் தான் நீங்க முக்கியமா எடுக்கணும். அதாவது வெள்ளை மொச்சை. இந்த வருஷம் நமக்கு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குது. சுக்கிர வாரம். சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். ஒருத்தவங்க வாழ்க்கையில சுக்கிர திசை அடிச்சுட்டா பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகத்தை பெற முடியும். அந்த அளவுக்கு ஒருத்தவங்க வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போடக்கூடிய சக்தி சுக்கிர பகவானுக்கு இருக்கு. அதனால ஒரு சின்ன ஸ்பூன்ல கொஞ்சமா வெள்ளை மொச்சை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்க வீட்டில் நீங்க தினமும் சமையலுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இந்த பொருட்கள் ஒரு சில பொருட்கள் இல்லைனா கூட அது எல்லாத்தையும் நீங்க ரொம்ப எளிதா உங்க வீடு பக்கத்துல கடைகள்ல வாங்கிட முடியும். இதுல எல்லா பொருட்களையும் சேர்க்க முடியல அப்படின்னாலும் கண்டிப்பா கொஞ்சமா பச்சரிசி, ஒரு சில்லறை நாணயம், கொஞ்சமா வெள்ளை மொச்சை, இந்த 3 பொருட்களுமாவது அதில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை எல்லா பொருட்களையும் தயார் செய்ய முடியும், இந்த மூட்டையில் வைக்க முடியுங்கிறவங்க பச்சரிசி, அன்னாசி பூ, ஒரு ஏலக்காய், கிராம்பு, சில்லறை நாணயம், கடைசியா கொஞ்சமா வெள்ளை மொச்சை, இப்படி இந்த எல்லா பொருட்களையும் ஒரு ஒரு பொருளாக எடுத்து ஒரு சிறிய கிண்ணத்துல வச்சுக்கோங்க. உங்க வீட்டோட பூஜை அறையில மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல ஆடி வெள்ளியோட வெள்ளிக்கிழமை முதல் நாள் அன்னைக்கு ஒரு சிறிய மணப்பலகை மீது இந்த வெள்ளை நிற துணியை விரித்து வைத்து அதுல இந்த எல்லா பொருட்களையும் ஒரு ஒரு பொருளாக எடுத்து அந்த துணியில வச்சு இந்த வெள்ளை நிற துணியை அப்படியே ஒரு மூட்டையா கட்டணும். ரொம்ப பெரிய மூட்டையா வராம இருந்தாலும் பரவாயில்ல, சிறிய அளவுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து மூட்டையா கட்டி இதை உங்க வீட்டோட பூஜை அறையில எல்லா படங்களுக்கும் முன்னாடி வச்சிடுங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை வந்து 3 நேரத்துல வரும். காலையில 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, அதை விட்டீங்கன்னா இரவு 8லேருந்து 9. இதுல ஆடி வெள்ளி அன்னைக்கு மாலை 6-7 மணிக்கு மேல பூஜை பண்ணிட்டு இந்த மூட்டையை தயார் செய்து பூஜையில வச்சுட்டு சரியாக இரவு 8லேருந்து 9 இந்த 1 மணி நேரம் சுக்கிரஹோரை சொன்னோம்ல, அந்த சுக்கிரஹோரையில இந்த வெள்ளை மூட்டைய உங்க வீட்டோட நிலைவாசல்ல கட்டி தொங்க விடணும். நிலைவாசல்லாம் வீட்டுல வெளியிலேருந்து வீட்டுக்குள்ள போகும்போது இந்த மூட்டை மீது உங்க பார்வை விழுந்து அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கும். இந்த மூட்டையை தயார் செய்து வைக்கிறது மூலயமா பணவரவு அதிகமாகும், பணவரவு தடையை குறைக்கும், உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாமே தேடி வரும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் அதுக்கான பொருளாதாரமும் கிடைக்கும். 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த பழைய மூட்டையை தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் இதே மூட்டையை தயார் செய்து நிலைவாசலை எங்க எடுத்தீங்களோ அங்கேயே கட்டுங்க. வெள்ளி மற்றும் செவ்வாயில தூப தீபம் போடுங்க. இந்த ஒரு ஆடி வெள்ளிக்கிழமைக்கு இதை முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.